நீண்ட நெடிய அழகான வார்த்தைகளை கொண்டு ஜெபித்தால்தான் நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவரால் கேட்கப்படுமா? அல்லது எளிய உண்மையான நம்பிக்கையுள்ள ஜெபங்களை ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரால் கேட்கப்படாதா? ஒரு கிராமத்தில் ஒரு ஏழையும் பணக்காரனும் இருந்தார்களாம். இந்த இரண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் பணம் மட்டுமல்ல, ஜெபிக்கக்கூடிய முறையும் தான். பணக்காரன் எல்லா மக்கள் முன்பாக வந்து நின்று நீண்ட நேரமாக ஜெபிப்பதாக காட்டிக்கொள்வான். எல்லாரையும் கவரக்கூடிய விதத்திலே ஜெபிப்பான். அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் மக்களுடைய மனதிலே ஆழமாக பதியக்கூடியதாக இருக்கும். எனவே மக்கள் எல்லோருமே நினைத்து கொண்டார்கள், இந்த பணக்காரன் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிறான், அவனுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறதன் காரணமாகத்தான் அவன் செல்வ செழிப்போடு இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் இந்த ஏழை குடியானவனும் தன்னுடைய குடிசை வீட்டுக்குள்ளே கதவை அடைத்துக் கொண்டு மிக எளிய விதத்திலே ஜெபித்தான். நம்பிக்கையோடு ஜெபித்தான், உண்மையாக உளமாற ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் இப்படித்தான் இருந்தது: தந்தையே, இந்த நாளை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளில் எனக்கு தேவையான சாப்பாடு எனக்கு கொடு. என்னுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதியும். எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய மனதை தாரும். எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய இதயத்தை தாரும் என்று ஜெபித்தான். அவ்வளவுதான். ஒரு நாள் பசி, பஞ்சம், பட்டினி, வறுமை அந்த கிராமத்தையே அடித்து போட்டது. அப்பொழுதும் அந்த பணக்காரனும் ஜெபித்தான், ஏழையும் ஜெபித்தான். ஆனால் பணக்காரன் ஜெபிக்கும் பொழுது மனதிற்குள்ளே ஒரு பயம். ஆனால் மக்கள் பார்ப்பார்களே என்று அப்போதும் நீண்ட நெடிய அழகான ஜெபத்தை ஜெபித்தானே தவிர, ஆனால் மனதிற்குள்ளேயோ ஒரு பயம் அவனை பற்றி கொண்டே இருந்தது. அவனால் உண்மையாக ஜெபிக்க முடியவில்லை, நம்பிக்கையோடு ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் அப்போதும் இந்த ஏழை குடியானவர் மிக எளிமையான ஜெபத்தை ஜெபித்தான். ஆனாலும் நம்பிக்கையோடு ஜெபித்தான், உளமாற ஜெபித்தான். உண்மையான ஜெபமாக அவருடைய ஜெபம் இருந்தது.